திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இப்போ கடம்பூர் ராஜு அவர்களோட இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதிமுக சரிவை நோக்கி போறதுக்கான ஒரு ரீசன்ஸா இதெல்லாம் இருக்கு, அதை பார்க்க முடியுது, உதாரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மிக முக்கியமான ஒரு விடயத்திலே நம்ம தொடங்கினா இதற்கான அர்த்தம் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு எளிதாக புரியும். அதாவது இன்றைக்கு அதிமுக சரிவை நோக்கி போகிறது என்று சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவில்லை. என்னன்னா, திமுக முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவங்க காலம் இனி அவங்க உறுதியான பிரம்மாண்டம் என்ற சொல்லாட்சியெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஒரு பெரபலா கிராஃபில் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல் கீழ் நோக்கி தான் இறங்கி ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்களுக்கு முடிவை நோக்கி வேகமாக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தான். மிக முக்கியமாக திமுக மிக வலிமையான கட்சி என்று அவர் சொன்னாரு. ஆனா ஒரு நிமிஷம், என் கருத்தை முழுசா உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. அதாவது திமுக வலிமையான கட்சி திமுக சார்பாக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும். இல்ல நான் என் பதில கேட்டுட்டு நீங்க அப்புறமா உங்க மறுப்பை சொல்லுங்க. திமுக சார்பாக கருத்தை சொல்லக்கூடிய நம்ம மதிப்புக்குரிய முன்னாள் IAS அதிகாரி அவர்களும் சொல்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, திமுக ரொம்ப வலிமையான கட்சி. திமுக வலிமை குன்றிய கட்சி. அவர்கள் கூட்டணி தான் பலம். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது இருந்த திமுக வேறு, அவர் பிரிந்து சென்ற பிறகு இருக்கிற திமுக வேறு. அதன் பிறகு தனித்து திமுக ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. அவர்களுக்கு சிறு சிறு குறு கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து அந்த ஜாயிண்ட் ஷேர் இருக்கிற கம்பெனி தான் ஜெயிக்குமே தவிர, தனியாக திமுக அதிமுகவை போல தனது வலிமையை என்றுமே நிரூபித்ததில்லை. அவர்களால முடியாது. தனித்து நிக்கிறேன், அவங்களை சவால் விட சொல்லுங்க. எங்களுக்கு கூட்டணி வேண்டாம், விசிகா வேண்டாம், கம்யூனிஸ்ட் வேண்டாம், இதர சிறுபான்மை கட்சிகள் வேண்டாம், நாங்க தனியா நிக்கிறோம் சொல்லுங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்கிறாரே தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணா, அவரை சொல்லுங்க பார்க்கலாம். சவால் விட சொல்லுங்க. அதிமுக சவால் விட்டது, செய்து காட்டியது. பாரதிய ஜனதா கட்சி சவால் விட்டது, செய்து காட்டியது. அவர்களால முடியுமா? சவால் விடுவார்களா? செய்ய முடியாது. ஏன்னா அவங்க முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் கட்சி. அதனாலதான் என்ன நினைக்கிறாங்க, பாஜகவும் அதிமுக ஒன்று. கேளுங்க, நாங்க தனியா நின்னோம் தேர்தல்ல. அதிமுக பலமுறை தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு திமுக முடிவை நோக்கி செல்வது உறுதியாகிவிட்டது. அந்த அச்சத்தின் காரணமாக இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஒரு சின்ன சவால் விடுகிறேன் பொதுமக்கள் முன்னிலையில் பேசுறேன்னு அவர் சொல்றாரு. பொதுமக்கள் மேடையில வைக்கிறேன்னு இந்த ஊடகத்துல சொன்னார் அண்ணன். அவரை சொல்லுங்க, இதே ஊடகத்துல சொல்லுங்க. நாடாளுமன்ற உறுப்பினரை சவால் விட சொல்லுங்க. முடியாது அவர்களால். ஜனநாயக உரிமை தானே, கூட்டணி சேரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? இருங்க, திரு தங்க தமிழ்ச்செல்வனோட கருத்தை கேட்டுட்டு வரேன். இல்ல அதைத்தான் நான் கேக்குறேன். நல்ல கேள்வி செலினா, அருமையா சொன்னீங்க. அப்ப நாங்களும் அதிமுக இயல்பான ஒரு கூட்டணி வரும்போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கொதிநிலைக்கு போகிறீர்கள்? ஏன் கொதிநிலைக்கு போறீங்க? நீங்க சொல்றீங்க அது ஜனநாயக உரிமை, எங்களுக்கு இருக்க உரிமை, அதிமுக அந்த உரிமை இல்லன்னு ஏன் சொல்றீங்க? அவங்க தாழ்நிலைக்கு போயிட்டாங்கங்கறீங்க. நான் சொல்றேன் முடிவு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அத உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே ஸ்ரீகாந்த், பதில் சொல்றேன். அதாவது 2021ல தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றி பெற்று 4 ஆண்டு காலம் சிறந்த முதலமைச்சர் என்று பேர் வாங்கி மக்களுக்காக உழைத்த தலைவர், மக்கள்கிட்ட பேர் வாங்கின முதலமைச்சர் என்ற பேரை வாங்கியிருக்காரு அண்ணன் தளபதி ஸ்டாலின். 4 வருஷம் நல்லாட்சியை கொடுத்துருக்காரு. நாங்கள் கூட்டணியுடைய பலம் என்னன்னு சொன்னால், தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் கூட்டணி வைக்கல. மதவாதம் தமிழ்நாட்டில் புகக்கூடாது, தமிழ்நாட்டுடைய மொழி காப்பாற்றப்படணும், அந்த ஒரு கொள்கைக்காக வைத்த கூட்டணி இந்த கூட்டணி. இந்த கூட்டணியுடைய பெருமையை மக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா நீங்க வைக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், ஊழல் பண்ணணும். நாங்க அமைக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி. தளபதி ஸ்டாலின் அமைத்த கூட்டணி கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்த கூட்டணியை பிரிச்சுட்டு தனியா நின்று சொல்றதுக்கு பிஜேபிக்கு அருகதை இல்லை. கொள்கையாக வைத்த கூட்டணி நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றியை பெற்று மாபெரும் 2வது முறையாக முதலமைச்சராக வருவார். ஏன் பயப்படுறீங்க? அதிமுகவை பார்த்து ஏன் அஞ்சுகிறீர்கள்?
அதிமுக கூட்டணியை பார்த்து அஞ்சுறீங்க. நாங்க பயக்கலங்க. கூட்டணிக்கு ஒரு தலைவர் இருக்கிறது, திமுக தலைவர் மட்டும் எல்லா கட்சியும் வருவதற்கு காரணம் அவருடைய ஆளுமை. அதிமுகவிலே ஆளுமை உள்ள தலைவர் இருந்தா எல்லா கட்சியும் உங்க கூட கூட்டணிக்கு வருவாங்க. உங்ககிட்ட ஆளுமை இல்ல, எங்ககிட்ட ஆளுமை இருக்கு. நிச்சயமா எல்லா பக்கமும் எங்க கூட்டணிக்கு எல்லா கட்சிக்கும் நீங்க டொனேஷன் தரீங்கனா சார் டொனேஷன் தரீங்க. பார்த்தா பிஜேபி ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி செய்யாத அட்டுழியம் இல்லையே, ஊழல் பண்ணாத ஊழல்வாத கட்சி கூட்டணி கட்சிக்கு நன்கொடை கொடுக்கிறீர்களா இல்லையா? திரு பாலச்சந்திரன் உங்க கருத்து? ஆம் இல்லைன்னு சொல்லுங்க. நன்கொடை வேற, ஊழல் வேற. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? 25 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா இல்லையா? கருணேஷுக்கோ திரு கருணேஷ் அவர்களுக்கோ திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கோ எனக்கோ எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு பூரணமான உரிமை இருக்கிறது. அதுதான் விவாதம். ஆனால் அதில் சரியான தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்றுச்சுன்னாரு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு அனைத்து இந்திய கட்சி. எங்கே தனியாக நின்னாங்க? இப்போ இதில் மகாராஷ்டிராவில் தனியாக ஆட்சி அமைச்சிருக்காங்க, பீகாரில் தனியாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால தனியாக நின்றுச்சு. தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுகிறீங்களா? தமிழ்நாட்டை பற்றி பேசுனா தனியாக நின்று டெபாசிட் போச்சு எத்தனை இடத்துலன்னு பேசலாம். ஆனா இது ஒரு அனைத்து இந்திய கட்சி. அதனால சொல்ற விவரங்கள் முழுமையா சொல்லணும். நான் முடிச்சுக்கிறேன் மிஸ்டர் கருணேஷ். நீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க பேசும்போது நான் சத்தம் போடாம இருக்கேன், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல விவாதத்துடைய அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பேசும்போது நான் பேசல, நீங்க கொஞ்சம் கம்பென்றுங்க. நான் பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்நேரம் பேசுங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி இது எல்லாரோடையும் கூட்டணி வச்சுதான், சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் கூட்டணி வச்சுதான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. நம்பர் 1. இப்ப இவர் சொல்றாரு, ஏபிஎஸ் சொல்றாரு, இவங்களை பார்த்து திமுக பத்தி கேட்கிறாரு, ஏன் கூட்டணி வெளியில வந்துருங்களேன்னு. இவர் ஏன் மன்சூர் அலிகான் கூட கூட்டணி வச்சுக்கிறாரு? இவரும் தனியாக போயிருக்க வேண்டியதானே? இவர் எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறாரு? இன்னைக்கு தமிழ் இவங்க விஜய் பார்ட்டி ஓப்பனாக சொல்கிறாங்க, இல்லை அவங்க கேட்டாங்க நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எத்தனை இடத்துல போய் கேட்டிருக்காங்க? அதனால் இது என்ன, இது ஒரே ஒரு வித்தியாசம். திரு தங்க தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி இவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி சந்தேகம் இல்லாமல் கொள்கை கூட்டணி, மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்காங்க. உங்களுடைய கூட்டணியில் அப்படி இருக்கீங்களா? ஆளுக்கு ஒரு திசையில பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். மதவாதிகளுடன் கூட்டணி, மதத்தின் பெயரால் கட்சி வச்சிருக்கவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது தான் திமுக. சனாதனம் எதிர்ப்பு திமுக, இந்துக்கள் எதிர்ப்பு திமுக, கோவில் எதிர்ப்பு திமுக. இத தெளிவா சொல்லுங்க. நான் ஏன் மறைக்கிறீங்க? நீங்க திமுக சார்பா பேசணும்னு வந்துட்டீங்க. ஆனாலும் நீங்க பொதுவா ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியா எல்லாத்தையும் சொல்லுங்க. சனாதனம்ங்கிறது, இந்து தர்மம்ங்கிறது கொசு மாதிரி, மலேரியா மாதிரி, டெங்கு மாதிரின்னு பேசினார்ல துணை முதல்வர். அதை எப்படி மறுக்கிறீங்க? அதுதான் மதவாதம். ஓகே, பாலச்சந்திரன் பதில் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா பதில் சொல்ல விரும்புறேன். எது மதவாதம்னா, ஒரு சில பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் இந்த நாட்டில் நம்முடைய நாட்டு மக்களை சுட்டு கொல்லும்போது முஸ்லீம்கள் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மதவாதம். அந்த சுட்டு கொல்லப்பட்டவருடைய மனைவி, ராணுவ வீரர்களுடைய மனைவி தயவுசெய்து இதை ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம் சொல்லாதீங்க, இது இந்தியா வெர்சஸ் தீவிரவாதின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அந்த பெண்மணியை எவ்வளவு கேவலமா ட்ரால் போட்டாங்கல்ல, அது மதவாதம். அடுத்து ஏற்கனவே சொல்லப்பட்டது, குறைஷி 3வது ஜெனரேஷன் ராணுவ அதிகாரி, 3 தலைமுறையா இந்திய நாட்டுக்கு சேவை செஞ்சவங்க, அவங்களை பத்தி எவ்வளவு கேவலம் எழுதுனாங்க, அது மதவாதம். அவர் துணை முதல்வர் எத்தனை சொல்லிட்டாரு, பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ங்கிற ஒரு கொள்கை, பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற ஒரு கொள்கை தவறானது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன் திரு கருணேஷ், இல்ல நீ பேசும்போது இடையில பேசாதீங்க, பேசும்போது இடையில பேசாதீங்க, அது அநாகரிகம். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? நான் பேசுனதுக்கு அப்புறம் பேசுங்க. நீங்க எதனால என் பேச்ச மறிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் கிடையாது, அதனால என்னை பேச விடாம தடுக்க பாக்குறீங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறது இல்ல. அந்த சபை நாகரிகத்தை முதல்ல நீங்க படிங்க. அடுத்து நான் கேக்குறேன், இந்த குறைஷியை பத்தி இப்படி பேசினாங்க, சரி, அந்த இதுல அந்த பகல்காம்ல போன டூரிஸ்ட காப்பாத்துறதுக்குன்னு அந்த டூரிஸ்ட் ஆபரேட்டர் கம்பெனில இருந்து ஒரு பையன் போரிட்டு அந்த தீவிரவாதியோட மோதனானே, செத்தானே, அந்த பையன் ஒரு முஸ்லீம், அதை பத்தி சொல்ல வேண்டியதானே? ஏன் வாய் மூடி இருக்கீங்க? உங்களுக்கு இந்து முஸ்லீம் இந்த நாட்டை பிளக்கணும், அதுதான் உங்களுடைய நோக்கம். அதுதான் மதவாதம், வேற ஒண்ணும் கிடையாது. காங்கிரசின் மனநிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.